Hello everyone, welcome to Easy Go Math. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது chapter 5 arithmetic progressions exercise 5.3. So, இப்போ 8 problems solve பண்ணலாம். Find the sum of the first 51 terms of an AP whose second term and third term are 14 and 18. So, second term then third term கொடுத்துட்டாங்க 14 18. So, அதை வச்சு A value D value கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி N value கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு sum of 51 terms என்னென்ன தேவை A, N, D. So, A, D நம்ம கண்டுபிடிக்கிறோம், N 51 தெரியும். சோ இப்போ என்ன பண்ணலாம், செகண்ட் டேர்ம் என்ன a plus d வந்து 14, தேர்ட் டேர்ம் என்ன 18 a plus 2d. ஓகேவா? சோ d வேல்யூ a3 minus a2 நமக்கு ஆல்ரெடி தெரியும். சோ அதை வச்சு நம்ம d வேல்யூ 4ன்றத கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்த ஸ்டெப்ல நம்ம a2 is equal to a plus d வச்சு a வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். 14 is equal to a plus 4. So a வேல்யூ என்ன 10. So a கிடைச்சிருச்சு, d யும் கிடைச்சிருச்சு, n 51. So straight sum of 51 terms formula என்ன 51 divided by 2, that is n divided by 2. அதுதான். So 2 into a என்ன 10, 51 minus 1 into 4. Okay, d ஓட வேல்யூ 4. So straight substitute பண்ணிட்டோம் ஃபார்முலால. 51 divided by 2 20 plus 50 into 4. அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகுது, உள்ள பிராக்கெட் குள்ள 220 ஆயிடுது. அப்போ இந்த 2 வந்து கேன்சல் பண்ணி 110 ஆகிடுது. அடுத்தது 5610 தான் நமக்கு கடைசி ஆன்சர். 51 terms ஓட சம் என்ன அப்படின்னா 5610. Okay, next 9 problem solve பண்ணலாம். If the sum of first 7 terms of an AP is 49 and that of 17 terms is 289, find the sum of n terms. So நமக்கு என்ன சொல்லிருக்காங்க, 7 termsக்கு sum கொடுத்துட்டாங்க, 17 termsக்கு sum கொடுத்துட்டாங்க. So அதை வச்சு நம்ம a d வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். and n என்னவா வச்சுக்க போறோம். ஓகேவா? சோ அப்போ வந்து sum of 7 termsக்கு என்ன 7 divided by 2 2a plus 7 minus 1 into d. So 49 is equal to 7 by 2 2a plus 60. சோ இப்போ என்ன ஆகுது, உள்ள வந்து 2 கேன்சல் பண்ணா ஃபர்ஸ்ட் a plus 3d ஆகுது. இந்த 7 அந்த சைடு கேன்சல் ஆகுது. தட் இஸ் இந்த இருக்க பாசிட்டிவ், தட் இஸ் நியூமரேட்டர்ல இருக்கிறது வந்து இந்த சைடு போகும்போது உங்களுக்கு டினாமினேட்டர்ல போய் கேன்சல் ஆயிடும். சோ 49 by 7 7 தான் வருது. சோ ஈக்குவேஷன் என்ன கிடைச்சிருக்கு, a plus 3d equal to 7. ஓகே, நெக்ஸ்ட் 17 டேர்ம்ஸ்க்கு 17 divided by 2. So 2a plus 17 minus 1 into d. 289 sum கொடுத்துட்டாங்க. So is equal to 17 by 2 2a plus 16d. திரும்ப நம்ம 2 வந்து உள்ளுக்குள்ள கேன்சல் பண்ணிடுறோம். அப்ப என்ன ஆகுது, a plus 8d. a plus 8d is equal to 17 அப்படின்னு வந்துருச்சு. ஏன்னா இந்த சைடு போகும்போது 17 17 தான் 289. ஓகேவா? சோ ஈக்குவேஷன் நம்பர் 2. நம்மளுக்கு இப்ப ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இத ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது a கேன்சல் ஆயிடுச்சுன்னா 5d equal to 10. சோ d வேல்யூ 2 கிடைச்சிருச்சு. சோ d வேல்யூ 2 கிடைச்சனால அதை கொண்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 1லயோ இல்ல 2ல, தட் இஸ் உங்களோட கன்வீனியன்ட் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. d நம்ம அதுல இருந்து a வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஒன்ஸ் a வேல்யூ 1 அப்படின்னு தெரிஞ்சக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா கொண்டு போய் SN ஃபார்முலா போட்டோம். a 1 தெரிஞ்சிச்சு, d 2 தெரிஞ்சிச்சு, n என்னதான் வச்சுக்க போறோம். சோ n divided by 2 2a plus n minus 1 into d. கரெக்டா? இதன ஃபார்முலா. சோ n divided by 2 2 into 1 plus n minus 1 into 2. அடுத்தது என்ன ஆகுது, n divided by 2 2 plus 2n minus 2. சோ உள்ள இருக்க plus 2 minus 2 கேன்சல் ஆயிடும். சோ n by 2 into 2n, மறுபடியும் 2 2 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ நமக்கு சம் என்ன, for n termsக்கு n square. அடுத்தது 10th problem. Show that a1 a2 goes on or an வரைக்கும் இருக்கு ஒரு AP-ல. சோ அது வந்து நமக்கு வந்து AP-ஆன்னு சொல்ல போறோம். சோ அப்ப என்ன பண்றாங்க, an is equal to first கொடுத்த ப்ராப்ளம் 3 plus 4n. சோ அப்ப என்ன பண்ணலாம், என்னோட வேல்யூ நம்ம வந்து ஏதாவது கொடுத்துட்டு இருக்கலாம். என்னோட வேல்யூ இஸ் நதிங் பட் ஃபர்ஸ்ட் டேர்மா செகண்ட் டேர்மா அப்படின்றது தான். சோ a1, so 3 plus 4 is equal to 7. a2 என்ன 3 plus 4 into 2, அது 11. அடுத்தது 15 19 போயிட்டு இருக்கு. சோ காமன் டிஃபரன்ஸ் சேமா இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது AP, ரைட்? So a2 minus a1, a3 minus a2, இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி ட்ரை பண்றோம். அப்படி பார்க்கும்போது 4 தான் நம்மளுக்கு காமன் டிஃபரன்ஸ். சோ நம்மளுக்கு நம்ம டேர்ம்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம், அதை வச்சு நம்ம காமன் டிஃபரன்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். சோ ஃபர்ஸ்ட் டேர்மும் தெரியும் நம்மளுக்கு. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, இது AP தான் அப்படின்னு தெரியுது. சோ AP-யா இருந்துச்சுன்னா sum of 15 terms கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் 15 terms கேக்குறனால s 15 தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ 15 divided by 2 2 into 7 தான ஃபர்ஸ்ட் டேர்ம், 7 plus 15 minus 1 into 4 தான் நம்மளோட காமன் டிஃபரன்ஸ். 15 divided by 2 14 plus 14 into 4. 15 divided by 2 into 70. So நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 15 into 3, that is 35, right? So 525 நம்மளுக்கு கிடைக்குது. Okay, next. So இதுலயே செகண்ட் ப்ராப்ளம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா an is equal to 9 minus 5n சொல்லியிருக்காங்க. So இங்கேயும் மறுபடியும் என்ன பண்ண போறோம், 1 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். So 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4 minus 1 minus 6 minus 11 அப்படின்னு வருது. So அப்ப என்ன பண்ணலாம், இப்போ காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். minus 1 minus 4, அப்போ minus 5. அடுத்ததுக்கு minus 6 minus minus 1, அப்போ minus 5. சோ எல்லாமே நமக்கு காமன் டிஃபரன்ஸும் சேமா தான் இருக்கு. அப்போ இதுவும் AP தான். சோ AP தான் அப்படின்னு தெரிஞ்சக்கப்புறம் நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரியும், நம்மளுக்கு n வேல்யூ வந்து என்ன 15ம் தெரியும், d யும் தெரியும். ஸ்ட்ரெயிட்டா கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணா போதும் ஃபார்முலால.
So 15 divided by 2, 2 into 4 plus 15 minus 1 into minus 5. So அடுத்ததுல என்ன ஆகுது 15 divided by 2, 8 plus 14 into minus 5. அடுத்த ஸ்டெப்ல உள்ள 8 minus 70 வருது. So 15 into minus 65. So answer என்ன minus 465. So I hope இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மத்த ப்ராப்ளம்ஸை அடுத்த வீடியோல சால்வ் பண்ணலாம். Thank you everyone.